4 வழியும் மோசைக்கு அடைக்கப்பட்டுச்சு. முன்னாடி செங்கடல், பின்னாடி முறுமுறுக்கிற ஜனங்கள். 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா பர்வதங்கள் நிறைந்த இடம். எப்படிப்பட்ட இடம்? பர்வதங்கள், மலைகள் நிறைந்த இடம். இந்த மனுஷன் எங்கேயுமே ஓடி தப்ப முடியாது. முன்னாடி போனா கடல்ல விழுந்து செத்துறணும், பின்னாடி போனா பார்வன் பின்தொடர்ந்து வருகிறான், அந்த பார்வன் இந்த மனுஷனை சாகடிச்சிருப்பான். 2 சைட்ல ஓடலான்னு பார்த்தா பெரிய பெரிய பர்வதங்கள், அங்கேயும் ஓடி தப்ப முடியாது. எல்லா திசையும் மோசைக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட பொழுது அந்த மோசை வாக்குத்தத்தத்தை பிடித்த காரணத்தினால் கர்த்தர் அவனுக்காக வழியை திறந்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தையை பேசும் பொழுது சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம். பின்னாடி திரும்ப முடியல பாஸ்டர், முன்னாடி ஓட முடியல பாஸ்டர், 2 பகுதிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் எந்த பக்கம் போனாலும் என் பிராணனை வாங்கும்படியாக சத்துருக்கள் பார்த்து நிற்கிறார்கள். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. உன் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீ தைரியமாக எடுத்து நீட்ட முடிந்தால் அந்த திசைகள் அடைக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கான நன்மையின் வாசல்களை திறந்து தர உண்மையுள்ளவர் என்று நம்புறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் எனக்கான திசையை திறந்து தருவாராக.